காசு பணம் ஏய் ஏது இவ்வளோ காசு? எது லோன் எது எடுத்துட்டியா? இல்ல. ஏன் ஜுவல்ஸ் எது எடுத்துட்டியா? இல்ல. யார்ட்டும் போய் திருடிட்டியா? திருடிட்டியாவா? ஏண்டா கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இருக்க என்ன பத்தி என்னடா கேக்குற? ஷாப்பிங் போலான்னு எடமால் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்படியே பகவதி அம்மன் கோயில் ஆப்போசிட்ல இருக்க ஒரு கடையில பழைய பட்டுப்புடவை விற்பனைக்கு எடுக்கப்படும் போட்டிருந்துச்சு. உள்ள போய் கேட்டேனா, இந்த மாதிரி நாங்க தேய்ச்சி பார்ப்போங்க, நீங்க கொண்டு வர போய் தேய்ச்சி பார்ப்போம். இந்த மாதிரி வெள்ளை கலரா வந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கோம். இது வந்து இந்த மாதிரி சிகப்பா வந்துச்சுன்னா செம்பு ஜரிகை, இது யாரும் வாங்க மாட்டாங்க. இதையுமே நாங்க எடை போட்டு எடுத்துக்கிறோம். இதையுமே இந்த புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா. இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு 7000 வாங்கணுமா, டபுள் சைடு பாட்டுருமா. இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு 15000 வாங்கணும். இந்த புடவை ஒரு 2000 வாங்கணும். இந்த புடவை ஒரு 15000 வாங்கணும். உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துருவாங்க, உங்களை விலைக்கு கொடுத்து நாங்க வாங்கிக்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்க பழைய வெள்ளி பொருளா எடுத்துக்கிட்டு இன்றைய மார்க்கெட் ரேட்டுக்கே நாங்க பணம் கொடுத்து வாங்கிக்கிறோங்கம்மா. பழைய செல்லாத 2000 நோட்டு வாங்கிட்டு உடனே பணம் கொடுத்துருவோமா. புடவை கொடுக்கணும் எல்லாத்துக்குமே பணமும் கொடுத்துட்டு சிதம்பரம் கோல்டு கவரிங் வளையலுமா 1 வருஷம் கேரண்டி கூட ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லைங்க, 2 புடவைக்கு மேல கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தோசத்தாவும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். பணமும் கொடுத்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட இருக்க பழைய பட்டுப்புடவை எடுத்துட்டு போய் அங்க வித்துட்டேன். அந்த வித்துட்டு வந்த காசு தான் இது. நீங்களும் உங்க பழைய பட்டுப்புடவை, வெள்ளி பொருட்கள், பழைய நோட்டெல்லாம் மாத்தணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதான் பழைய புடவையெல்லாம் வித்துட்டேல, வா புது ட்ரெஸ் எடுக்க போலாம்.